ஹலோ யூவர்ஸ், நம்ம பாக்ஸமி சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவோட தம்ப்நெயிலே நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஐயோ 12 நிமிஷமா, ஐயோ 10 நிமிஷமா நினச்சிட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்க வேணாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுடைய அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தா தான் புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மட்டும் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனை ஃபுல் சைஸில் வச்சுக்காங்க நண்பா, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான வியூவில் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபோட்டோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எந்தெந்த டூல்ஸ் எந்தெந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்தந்த எஃபெக்ட் இந்த டூல்ஸ்ன்னு நினச்சிட்டு நம்ம எல்லா ஃபோட்டோஸும் எடிட் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு விதமான டூல்ஸ் அண்ட் எஃபெக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ எப்படி ஈஸியாக லேயர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, மேனிபுலேஷன் என்ன, கிளாசிக், ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவையும் ஆல்ரெடி இது வந்து ஒரு கேல்கிட்ட வந்து ப்ரொப்போசிங் பண்ணுற மாதிரி ஒரு மேனிப்புலேஷன் பிக்குங்கிறதுனால ஆல்ரெடி வந்து ஒரு கேல் பிங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நண்பா. ஸோ இப்போ அந்த 2 பிக்கையும் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பிக்கையும் அந்த கேல் பிங்கையும் வந்து ஆட் கொடுத்துக்காங்க. ஆடு கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணிக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் ஒரு மேனிப்புலேஷன் பிக்குங்கிற போது. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு சைஸ்லையும் சம்மந்தமே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்லையும் நம்ம எந்த ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணாலும் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜின் பண்ணிக்காங்க. அந்த கேலோடைய சைஸ்க்கும் இந்த பேக்ரவுண்ட் சைஸ்க்கும் அந்த கீழே வந்து தரையில் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்காங்க. ஸோ இந்த பிக்சரை வந்து சின்னதாக வச்சு இந்த பையன் வந்து கொஞ்சம் பெருசாகிற மாதிரி வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்காங்க ஒரு நேச்சுரலாக பார்க்கும்போது எந்த சைஸில் இருக்கும்னு. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து டூல்ஸுக்கு போய்க்காங்க. டூல்ஸுக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் வந்து எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய கலரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அதாவது நம்ம ஃபோட்டோவும் பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் ஆகிருக்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பண்ணிக்காங்க. ஏன்னா நான் வந்து எந்தெந்த டூல்ஸ்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சொல்ல முடியும், ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதாவது ஒரு பேக்ரவுண்டுக்கும் நம்மளுடைய லேயருக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கிற மாதிரியும் அதை பிரைட்னஸ் அதில் லெவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே சிம்பிள் தான். ஓகே நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோ லேயரை வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ண அப்புறம் அந்த HDR கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. HDR கிளிக் பண்ண அப்புறம் ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தால் கூட இந்த HDR எஃபெக்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு 98. அதே மாதிரி இது அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் ஒரே மாதிரி டூல்ஸு எஃபெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒவ்வொரு கான்செப்ட்டில் வந்து நம்ம எஃபெக்ட்ஸும் டூல்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நண்பா உங்களுக்கு புரியும். ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறதும் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க மறுபடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் மேனிப்புலேஷன் பிக்குங்கிறனால இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா BMW பிளர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்காங்க. மல்டிப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிளர் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக வந்து ஒரு பிளரிங் எஃபெக்டில் ஒரு 3D எஃபெக்டில் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியும் ஹார்னஸும் ஒரு பாதி குறைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக வந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதிகமாகலாம் இருக்கக்கூடாது, லைட்டாக. ஓகே, இந்த எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எஃபெக்ட் நண்பா. ஸோ கெப்பாசிட்டி வந்து அதிகமாக வச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம்.
எப்பவுமே ஒரு எஃபெக்ட்டில் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டா ஒன்ஸ் அதை வந்து ஓகே கொடுத்துக்காங்க நண்பா. நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டிஸ்டிக் கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. ஆர்டிஸ்டிக் பண்ண அப்புறம் ஆயில் பெயிண்டிங் கிளிக் பண்ணிக்காங்க. இந்த ஆயில் பெயிண்டிங் எதுக்குன்னா நான் ஒவ்வொரு டைம் சொல்கிற மாதிரி நம்மளுடைய லேயர் வந்து அதோட கம்பேராக இருக்கிறதுக்கு தான். பட் ஆனால் இந்த ஃபோட்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் வைக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மேனிப்புலேஷன் பிக்குக்கு வந்து எப்பவுமே இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது நண்பா. அதனால் ஃபேஸ்க்கு வந்து அதை ரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்த அப்புறம் மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க நண்பா. எஃபெக்டை கிளிக் பண்ண அப்புறம் ஆர்டிஸ்டிக்கே கிளிக் பண்ணிக்காங்க. லாஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபேட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபேட்டல் 1 அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேட்டல் 1 அப்படிங்கிறது எதுக்காகனா நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். ஸோ இது எல்லா ஃபோட்டோலையுமே வந்து ஆட் பண்ணணுமான்னு. எல்லா ஃபோட்டோலையும் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லலை. அதாவது ஒரு நேச்சுரலான ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ரியாலிட்டியை கொண்டு வரணும். நேச்சுரல் ரியாலிட்டிக்குனா ஸோ இது அதிகமாக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 97. ஓகே இப்போ வந்து ஓகே கொடுத்துருக்காங்க நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸை கிளிக் பண்ணிக்காங்க. எஃப்எக்ஸை கிளிக் பண்ண அப்புறம் ரெட்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெட்ரோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் கொடுக்கக்கூடாது. சும்மா ஒரு 95. ஓகே நண்பா, சும்மா ஒரு 95 வச்சுக்கோங்க. 95% கொடுத்த அப்புறம் ஓகே கொடுத்துங்க நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்டை கிளிக் பண்ண அப்புறம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில அதாவது நண்பா நம்மளுடைய மேனிப்புலேஷன் பிக்குங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை வச்சு மட்டும் எடிட் பண்ணக்கூடாது. கூட வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய மெட்டீரியல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ பிங்கை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்னோ பிங்கு, கேல் பிங்கு இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே இந்த நம்மளுடைய இந்த ஸ்னோ பிங்கை வந்து ஆட் பண்ணலாம் நண்பா. அதாவது ஒரு மேனிப்புலேஷனுங்கும் போது சொன்ன மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோ தவிர வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸும் அதில் ஆட் பண்ணால் மட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் அப்படி கொடுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பொக்கே வந்து கொடுக்குற மாதிரி ஆட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஃப்ளவர் பிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நண்பா. இப்போ வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ளவர் பிங்கை வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நான் எப்படி வந்து ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் நண்பா. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து கையில் இருக்குது. ஸோ அதை வந்து கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்காங்க. ஒரு இமேஜின் பண்ணிக்காங்க. இந்த சைஸில் வந்து ஃப்ளவர் வந்து எந்த சைஸில் இருக்குன்னு நம்ம எப்போயுமே ஒரு கரெக்டாக ஒரு இமேஜின் பண்ணால் தான் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும் நண்பா. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அந்த எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கையுடைய ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைக்குள்ளே பிடிச்சிட்ருக்கிற மாதிரி லைட்டாக அதை எரேஸ் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான வியூவில் இருக்கும். அதாவது கரெக்டாக எக்ஸாக்ட்லி நம்ம ஒரு பொக்கே வந்து இப்படி ப்ரொப்போஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கரெக்டாக வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் சில பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதில் ஆட் பண்ணோம் அப்படின்னு போட்டால் நல்லாவே இருக்காது நண்பா. நான் சொல்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே எடிட்னா என்னன்னே தெரியலனா கூட நீங்கள் வந்து பக்காவாக எடிட் பண்ணலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும், அதுதான் மேட்ரு. ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விதமான ட்ரிக்ஸு, எஃபெக்ட்டு, டூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு வேணால் தெரியலாம். எல்லாத்துலேயும் வீடியோவில் வந்து இப்படி ஆட் பண்ணி இப்படி சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஓகே கொடுத்துருக்கேன் நண்பா. ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்காங்க. எஃபெக்டை கிளிக் பண்ண அப்புறம் விக்னாட் பண்ணுங்கள். மேனிப்புலேஷன் பிக்கில் நான் சொன்ன மாதிரி அதிகமான எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க. அது வந்து நல்லா இருக்காது மேனிப்புலேஷன் பிக் பொறுத்த வரைக்கும். அதாவது ஆக்ஷன் பிக்கு, கான்செப்ட் பிக்கு இந்த மாதிரி பிக்கில் நீங்கள் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லைடு ரெட்ரோ எஃபெக்டிங் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு மெயினாக அந்த அட்ராக்ஷனை கொடுக்கும். ஸோ வந்து விக்னாட் பண்ணிக்கலாம். விக்னாட் வந்து காமனான ஒன்று எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணால் தான் அந்த ஷேடோவிங் நல்லாயிருக்கும். ஸோ எரேசர் கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் மட்டும் எப்போவுமே பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து இதை ஓகே கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லென்ஸ் பிளரை வந்து இதில் ஆட் பண்ணிக்காங்க நண்பா. மேனிப்புலேஷன் பிக் பொறுத்த வரைக்கும் லென்ஸ் பிளர் எப்போவுமே நான் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். 2 க்ரீன் அண்ட் எல்லோ லென்ஸ் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஏன் மேனிப்புலேஷன் பிக்கு வந்து இந்த லென்ஸ் பிளர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்லோ ஷேடோ கிடைக்குதா, அந்த எல்லோ ஷேடோவில் இந்த எல்லோ பிங்கை வந்து லென்ஸ் பிளரில் வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். நான் சொன்னது இப்போ புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேடோ ஆன மாதிரி எஃபெக்ட் இருந்தது. ஸோ இப்போ இந்த லென்ஸ் பிளர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் லுக் இருக்கும். ஸோ அதாவது லைட் ரூமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும். ஸோ லைட் ரூம் நம்ம ஆட் பண்ணாமல் இதிலே வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த லென்ஸ் பிளர் வச்சு மோஸ்ட்லி எல்லா ஃபோட்டோக்கும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் எல்லோ வந்து சூப்பராக ஒரு மேட்ச் ஆகும் நண்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் எடுத்துக்காங்க, பிளண்டை கிளிக் பண்ணிக்காங்க, ஸ்க்ரீனும் கொடுத்துக்காங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆகும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேடோ இருக்குது, அதனால் வந்து அந்த க்ரீனோட மேட்ச் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? சம்மந்தமே இல்லாமல் லென்ஸ் பிளர் வந்து எங்கேயோ ஒன்று தூக்கி ஏதோ ஒரு கார்னரில் வந்து வச்சா நல்லா இருக்காது. ஸோ அது எதோட கம்பேர் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நல்லா கெஸ்ஸிங் பண்ணணும். எப்பவுமே சொல்கிற மாதிரி எடிட்டிங்கிறது ஒரு கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் பர்ஃபெக்டாக இருந்தால் உங்களோட ஃபோட்டோவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஷேடோ இருக்குது. இப்போ நான் அதனால் அந்த க்ரீன் கலரில் வைக்கிறேன். ஸோ அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமானா ஒரு 80% வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வேறு லெவலில் இருக்கும் நண்பா. நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி எடிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் உங்களோட ஃபோட்டோ ஃபேஸ்க்கு வந்து இந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே பண்ணலை நான். ஸோ இது மேனிப்புலேஷன் இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட்ஸ் வந்து அதில் ஆட் பண்ண குறைச்சி பாருங்கள் நண்பா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே இருந்தால் அந்த ஃபோட்டோ நல்லா இருக்குமான்னு. கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய லாகோ கிரியேஷன் டெக்ஸ்ட் என்ன வேணால் அதில் ஆட் பண்ணிக்காங்க, ரொம்பவே பக்காவாக இருக்கும் நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மேனிப்புலேஷன் கேர்ள் ப்ரொபோசல் பிக்கை வந்து நம்ம எடிட் பண்ணணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோவை எப்படி லேயரை ஈஸியாக கட் பண்ணி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது நிறைய வீடியோ வந்து நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிக்கிறப்ப நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.